அண்மை செய்தி. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் போதிய பேருந்துகள் இல்லை என கூறி பயணிகள் சாலை மறியலில் ஈடுபட்ட விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு போக்குவரத்து துறை விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கியிருக்கலாம். வணக்கம் தாயுமானவன். தொடர்ந்து இதுபோன்ற குற்றச்சாட்டுகளானது கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு தமிழக அரசு சார்பிலிருந்து விளக்கமானது தற்போது அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விளக்கத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு மாற்றாக சென்னை புறநகர் பகுதியில கிளாம்பாக்கம் பகுதியில பேருந்து நிலையம் என்பது அண்மையில் திறக்கப்பட்டிருந்தது. அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள், ஆம்னி பேருந்துகள் வரிசையில் படிப்படியாக அனைத்து போக்குவரத்து கழகத்துடைய பேருந்துகளும் இங்கிருந்து முழுமையாக தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்பட்டு வருகிறது. விடுமுறை தினத்தையொட்டி கூடுதல் பேருந்துகள் என்பது இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து வழக்கத்தை காட்டிலும் இயக்கப்படுவது என்பது வழக்கமாகவே இருந்து வருகிறது. அந்த வகையில நேற்றைய தினம் பார்த்தோம் என்றால் வழக்கமாக திருச்சிக்கு 105 வழித்தடங்கள் அந்த பேருந்துகள் என்பது இயக்கப்படும். மேலும் விடுமுறை காரணமாக கூடுதலாக 60 பேருந்துகளும் இந்த மார்க்கத்தில் இயக்கப்பட்ட நிலையில மொத்தமாக 165 பேருந்துகள் கிளாம்பாக்கத்தில் இருந்து திருச்சிக்கு இயக்கப்பட்டு வந்தது. இருந்த போதிலும் நேற்று நள்ளிரவு முதல் இன்று அதிகாலை வரைக்கும் பார்த்தோம் என்றால் சுமார் 1 மணி வரைக்கும் திருச்சி வழித்தடத்துல பேருந்துகள் இல்லாமல் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி இருந்தார்கள். தொடர்ந்து பயணிகள் ஒரு சிலர் ஜிஎஸ்டி சாலையில கூடி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு சூழல்ல பேருந்துகள் இல்லை என தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு என்பது குறிப்பிட்ட இந்த வழித்தடத்துல இருந்து வந்தது. இந்த நிலைதான் போக்குவரத்துறையின் சார்பில் தற்போது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி கிளாம்பாக்கத்தில் இருந்து திருச்சிக்கு போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என பயணிகள் குற்றச்சாட்டு தெரிவித்த நிலையில் தொடர்ந்து பேருந்துகள் எவ்வளவு இயக்கப்பட்டது என்பது தொடர்பான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி நேற்று திருச்சிக்கு 165 பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டிருக்கின்றன. 60 பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்பட்டிருக்கிறது. மதுராந்தகம் அருகே ஏற்பட்ட ஒரு விபத்தின் காரணமாக பேருந்துகள் கிளாம்பாக்கம் வந்து செல்வதில் தாமதம் என்பது ஏற்பட்டது. இதன் காரணமாக புறப்பாடு மற்றும் வருகை என்பது தாமதமாக இருந்ததாக சுட்டிக்காட்டியிருக்கிறது. பேருந்துகளுடைய வருவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு சூழல்ல பயணிகள் பேருந்துகள் இல்லாமல் நீண்ட நேரம் அந்த அதிகாலை நேரத்தில் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்ததாகவும் இதன் பின்னர் பேருந்துகளுடைய இயக்கம் என்பது சரி செய்யப்பட்டு தற்போது போக்குவரத்து என்பது சீராகி இருப்பதாக போக்குவரத்துறையின் சார்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பயணிகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப தொடர்ந்து பேருந்துகள் சீராக இயக்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.